வணக்கம். முருகனின் கதை மூன்றாவது பகுதி. ஆடுகளை பார்த்தால் ரொம்ப அழகாக உள்ளது. ஆடுகளை சந்தைக்கு விற்பனைக்கு ஓட்டி செல்லும் பொழுது ஆடுகளை பார்த்தவர்கள் அதிக விலை கொடுத்து ஆடுகளை வாங்கிச் சென்றார்கள். அதற்கு காரணம், அந்த ஆடுகள் அதிக விலைக்கு போக்க காரணம், அது ஆடு வம்சாவழி அல்ல, முருகனால் உருவாக்கப்பட்ட வம்சாவழி ஆடு அல்லவா. அது அதிக விலைக்குத்தான் போகும். இங்கு இவர்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து முருகப்பெருமானே ஆடுகளை உருவாக்கி தந்தார். இறைவனை வழிபாடு செய்வதற்கு பணம், பதவி, பொன், பொருள் இவை தேவையில்லை. இறைவன் மீது, அதாவது முருகப்பெருமானின் மீது உண்மையான அன்பு, பக்தி, பணிவு, தன்னடக்கம் இருந்தால் போதும், முருகப்பெருமானே தேடி வருவார் என்பதற்கு இந்த கதையே ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். மேற்படி கதையில் வந்த ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் நன்றாக படித்தார்கள். வகுப்பில் முதல் மாணவனாக வந்தார்கள். அது மட்டுமல்ல, செல்வந்தர்கள் போல் பள்ளிக்கு வருவார்கள். ஒரு நாள் இதை பார்த்த அவர்களின் வகுப்பு ஆசிரியர், எப்படி திடீர் என்று இப்படி வசதி வந்தது என்று கேட்டார். அதற்கு பசங்க சொன்னார்கள், நாங்கள் இருவரும் முருகன் கோவிலுக்கு சென்று, முருகப்பெருமானே, எங்களது ஏழ்மையை நீந்தான் அகற்ற வேண்டும் என்று மனம் உருகி அழுது வேண்டினோம். அங்கு ஒரு தாத்தா வந்து எங்களுக்கு ஆடு கொடுத்தார்கள். அந்த ஆடை வச்சு தான் நாங்கள் பணக்காரங்களாக ஆனோம் என்று ராதாகிருஷ்ணனும் ராமகிருஷ்ணனும் அவர்களின் வகுப்பு ஆசிரியரிடம் சொன்னார்கள். அந்த ஆசிரியர், எப்பொழுது அந்த தாத்தா உங்கள் வீட்டிற்கு வருவார் என்று கேட்டார். அதற்கு ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் ஞாயிற்றுக்கிழமை அன்று வீட்டுக்கு வருவார் என்று சொன்னார்கள். உடனே அந்த வகுப்பு ஆசிரியர் ஞாயிற்றுக்கிழமை ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்றார். ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தாத்தாவும் வந்தார். தாத்தாவை பார்த்தவுடன் ஆசிரியர் உடல் நடுங்கி கீழே விழுந்தார். இதன் தொடர்ச்சி அடுத்து வருமாறு. நன்றி, வாழ்த்துக்கள். சிவச்சிதம்பரம்.